श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवमितीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातर्मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां जयगुरुक्मव्यामोहतस्फीतिराणिरामेणे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवदयसनया विभूतिः सर्वमेव नेमेन आद्यस्य कुलपतिरुकुलाभिरामं श्रीमद्दङ्ग्रिकां प्रणमामि मूर्धना भूतं सरस्य महदाख्ये वर्तनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्तानिरणपरकालितीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मीत्यं மற்றொன்றும் வேண்டாம் மனமே மதிலரங்கற் கட்டினம் வைத்த கடலினை கெடுத்த திருமாலை பாடும் சீர்தொண்டரடி பொடியும் பெருமான எப்பொழுதும் பேசு. நேற்று தனியனுடைய அர்த்தங்கள் அனுபவித்தோம். இப்பொழுது அவதாரிகை. அவதாரிகையில பொதுவா 3 விஷயம் சொல்லப்படும். பிரபஞ்ச வைலட்சண்யம், கர்த்திரு வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம் என்று பிரபந்தத்தினுடைய ஏற்றம், கர்த்தாவினுடைய ஏற்றம், அருளி செய்த ஆழ்வாரினுடைய ஏற்றம், சொல்லப்படுற விஷயத்தினுடைய ஏற்றம் என்று 3 விஷயங்கள் சொல்லப்படும். இங்க ஆதியில திருநாமத்தினுடைய ஏற்றமானது சொல்லப்பட்டிருக்கு. பெரிய கட்டத்தால் நிறைய உபபாதனம் பண்ற பெரியவாச்சான் பிள்ளை திருநாமத்துடைய வைபவத்தை பத்தி. ஏன்னா அந்த திருமாலை அப்படின்றது 2 விஷயத்தை கொண்டது. பெரிய பெருமாள் தான் விஷயம். அந்த திருமாலை அப்படின்றதுக்கு பிரபந்தத்துக்கு பெரிய பெருமாளுடைய திருநாமம் 2 விஷயமாக கொண்டது இந்த திவ்ய பிரபந்தம். அதுல முதல்ல திருநாமத்தினுடைய ஏற்றத்தை பத்தி தான் ஆச்சாரியர் பறக்க சாதிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஆழ்வாருடைய வைபவம், பிரபந்தத்தினுடைய வைபவம், விஷயமான பெரிய பெருமானுடைய வைபவம், மற்ற அர்ச்சாவதாரத்தை காட்டிலும் பெரிய பெருமானுக்கு என்ன ஏற்றம் அப்படின்றதெல்லாம் மேற்கொண்டு சாதிக்க போறார். இப்போ அவதாரிகை சேவிக்க ஆரம்பிப்போம். நித்திய சூரியர்களோடு ஒத்த பிராப்தி தமக்கு உண்டாயிருக்க அத்தை அறியாதே அனாதி காலம் தேகமே ஆத்மா என்றும் சப்தாதி விஷயங்களே போக்கியம் என்றும் விரும்பி சம்சாரத்தில் கை கழிந்த ஆழ்வாரை பெரிய பெருமாள் தம்முடைய சுரூப ரூப குண விபூதிகளுக்கு வாசகமான திருநாம பிரபாவத்தை நிர்ஹேதுகமாக காட்டியருள கண்டு தாமும் அனுபவித்து அனுபூஷுக்களையும் அனுபவிப்பிக்கவும் வல்லராய் பெரிய பெருமாளையும் தலை கட்டுகிறார். என்ன சாதிக்கிறாருன்னா, ஆழ்வார் எம்பெருமான் திருத்தனம், பெரிய பெருமாள் திருத்தினார். ஆழ்வார் எப்படிப்பட்டவாறாக இருந்தார்? நித்திய சூரியர்களோடு ஒத்த பிராப்தியான ஆழ்வார். பிராப்தினா சம்பந்தம். எம்பெருமானோட நித்திய சூரிகள் எப்படி கிட்டி கைங்கரியம் பண்றதுக்கு அருகத்தை பெற்றவர்களோ அதே போல எல்லா சம்சாரிகளும் அருகத்தை பெற்றவர்கள் தான். ஆழ்வாரும் அப்படி அருகத்தை பெற்றவர் தான். ஆனா எப்படி இருந்தார் ஆழ்வார்? பிராப்தி உண்டா இருக்க செய்தேனும் அனாதி காலமாக தேகமே ஆத்மா என்றும் சப்தாதி விஷயங்களே போக்கியம் அப்படின்னு இருந்தார். ஆக சம்சார விஷ விருட்சத்துக்கு 2 விதை அப்படின்னு சொல்லுவார்கள். அனாத்மன் ஆத்ம புத்திரியா அஸ்வே ஸ்வமிதி யாமதின்னு ரிஷிகள் தெரிவிக்கிறார்கள். அனாத்மனி ஆத்மா அல்லாத உடலிலே நான் அப்படின்ற எண்ணம். நாம்னா உடம்பை காட்டிலும் வேறுபட்டவர்கள். அதை அடிப்படையா தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்காம தேகமே ஆத்மா அப்படின்னு இருந்து அதனாலேயே அப்ப நான் தேகம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா எனக்கு வேண்டியது என்ன? தேகத்துக்கு எது போஷாக்கு கொடுக்குமோ அதான் எனக்கு வேண்டியது. சப்தாதி விஷயங்கள்லாம் வேண்டியது அப்படின்னு நினைச்சுட்டு அப்படி வாழ்ந்திருந்தார் ஆழ்வார். சம்சாரத்தில் கை கழிந்த ஆழ்வாரை. சம்சாரத்தில் கை கழிகிறது அப்படின்னா கையை விஞ்சி போறது. ஒருத்தர் மற்றொருத்தரை தூக்கணும்னு நினைக்கிறார். எப்போ தூக்கி எடுக்க முடியும்? கை கேட்ட தூரத்துல இருந்தா தூக்கி எடுக்க முடியும். அப்ப கையை விஞ்சி போயாச்சுன்னு எடுக்கவே முடியாது இல்லையா? அந்த மாதிரி கை கழிந்த ஆழ்வார். இப்படி கை கழிந்த ஆழ்வார். ஆனா சர்வசக்தி எம்பெருமான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, பெரிய பெருமாள் தம்முடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளுக்கு வாசகமான திருநாம பிரபாவத்தை நிர்ஹேதுகமாக காட்டி, எம்பெருமான் கிழிச்சீரையோட தனத்தை கொடுப்பாரை போலே அப்படின்னு வாடினேன் வாடி அவதாரிக்கையில பெரிய வாசன் படை சாதிக்கிறார். வாடினேன் வாடின்றது பெரிய திருமொழியினுடைய முதல் பதிகம் இல்லையா? அதுல அதனுடைய அர்த்தமாக என்ன சாதிக்கிறார்னா, கிழிச்சீரையோட தனத்தை கொடுப்பாரை போலே. தனசுல்கம் பெரியாழ்வார் சரித்திரத்துல கேள்விப்படுறோம் இல்லையா? தனசுல்கம் அது வேண்டிய வேதங்கள் விரைந்து கிழியறுத்தான் அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா? கிழின்றது இந்த இது பை இருக்கும், அதுல தனமானது இருக்கும். வெறும் தனத்தை மட்டும் கொடுத்தா எடுத்துன்னு போறது கஷ்டமா இருக்கும். அதனால பையோட சேர்த்து கொடுக்குற அந்த ராஜா பெரியாழ்வாருக்கு. அது போல பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னை பத்தின பிரபாவத்தெல்லாம் காட்டுறாரு. ஆனா வெறும் அர்த்தத்தை மட்டும் சொன்னா நம்மளால அதை கிரகிச்சு மனசை தரிச்சு வச்சுக்க முடியாது. அதனால என்ன பண்றாருன்னா, அந்த அர்த்தத்துக்கு வாசகமான சப்தத்தையும் கொடுக்குறாரு.
நாராயணன் அப்படின்ற திருநாமத்தை திருமந்திரத்தை கொடுத்து அதனுடைய அர்த்தத்தையும் கொடுக்கிறார். அது போல பெரிய பெருமாள் நீங்க என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய சொரூப ரூப குண விபூதிகளெல்லாம் காட்டுறார். காட்டிட்டு எப்படி காட்டுறாரு, அதுக்கு வாசகமான திருநாமத்தை காட்டி அந்த திருநாமத்தினுடைய பிரபாவத்தை காட்டுறார் ஆழ்வாருக்கு. நிருகேதுகமாக காட்டி கொடுக்க கண்டு காரணமற்று எம்பெருமான் வந்து இந்த மாதிரி பண்றான். ஆகையினால் ஏன்னா ஆழ்வார் ஒண்ணு பண்ணி அதனால எம்பெருமான் இப்படி செய்தான் அப்படின்னு கிடையாது. பிரத்தியாக எம்பெருமான் தன்னுடைய நிருகேதுக கிருப்பையினால இப்படி செய்தான். காட்டியருளை கண்டு தாமும் அனுபவித்து அனுபூஷுக்களையும் அனுபவிப்பிக்கவும் வல்லராய் பெரிய பெருமாளையும் முகப்பித்து தலை கட்டுகிறார். ஆக அந்த திருநாமத்தினுடைய வைபவத்தை தாம் அனுபவித்தார். அனுபவித்ததோடு இல்லாமல் அனுபூஷுக்களான நம்மையும் அனுபூஷுக்கள் அப்படின்னா அனுபவத்தும் இச்சுகு அனுபவிக்க ஆசைப்படுகின்றவர்கள் நமக்கும் அந்த திருநாம பிரபாவத்தை வெளிப்படுத்தருளி அதற்கு பிறகு வல்லராய் பெரிய பெருமானை உகப்பித்து தலை கட்டுகிறார். கடைசியில எம்பெருமானுக்கு உகப்பை ஏற்படுத்தி இந்த திவ்ய பிரபந்தத்தை தலை கட்டுகிறார். எப்படி என்றால் கடைசியில என்ன சாதிக்கிறார் ஆழ்வார், இளைய புன் கவிதையிலும் எம்பிராருக்கு இனியவாறு அப்படின்னு தானே முடிக்கிறார். எம்பிராருக்கு பெரிய பெருமானுக்கு இனிமையாக இருக்கும் இந்த திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தம் என்று எம்பெருமானுக்கு உகப்பை ஏற்படுத்தி திருமாலை தலை கட்டி அருளுகிறார் ஆழ்வார். சரி, ஆழ்வார் வந்து இப்ப சம்சாரியா இருந்த சம்சாரியான ஆழ்வாருக்கு எம்பெருமான் தன்னுடைய திருநாம வைபவத்தை காட்டி திருத்தி இப்படிதான் செய்தான் என்று ஆழ்வார் விஷயத்திலே சொன்னதை எல்லா சம்சாரிகள் விஷயத்திலும் பொதுவாக ஆக்கிறார். அடுத்தது ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா அதுக்காக சம்சாரிகள்னா யாரு அப்படின்னு தெளிவுபடுத்துறார். சம்சாரிகள் ஆகிறார் யார்? ஐஹிகத்தில் புண்ணிய பாபரூபமான கர்மங்களை ஆர்ஜித்தும் ஆமுஷ்மிகத்தில் ஸ்வர்க நரகங்களிலே அதனுடைய பலானுபவத்தை பண்ணியும் இப்படி கதாகதம் பண்ணி திரிவா சிலராயித்து. சம்சாரிகள் யாருன்னா ஐஹிகத்தில் இம்மையில என்ன பண்றா அப்படின்னா புண்ணிய பாபூர்வமான கர்மங்களை ஆர்ஜித்தும் புண்ணியத்தை சம்பாதிக்கிறா பாபத்தை சம்பாதித்து ஆமுஷ்மிகத்தில் மறுமையில் இறந்த பிறகு என்ன இவர்களுக்கு ஸ்வர்க நரகங்களிலே அதனுடைய பலானுபவத்தை பண்ணி புண்ணியத்தினுடைய அனுபவம் ஸ்வர்க்கத்துல பாப்பத்தினுடைய அனுபவம் நரக்கத்துல அதை பண்ணி மறுபடியும் கதாகதம் பண்ணி திரிவார். கதம்னா செல்லுதல், ஆகதம்னா வருதல். இந்த மாதிரி திரிஞ்சுட்டே இருக்கார்கள். பாப்பத்தையும் புண்ணியத்தையும் இந்த லோகத்தை சம்பாதிப்பார்கள், அதை கழிக்கிறதுக்காக சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போவார்கள், மறுபடியும் பூமிக்கு வந்து சேருவார்கள். இதுவே ஒரு சக்கரமாக வச்சிருக்கார்கள். இதிலே உழன்று கொண்டிருக்கார்கள் சம்சாரிகள். அது தன்னிலும் புண்ணிய பாபரூபமான கர்மங்களை ஸ்வர்க நரகங்களே அனுபவித்து கர்மசேஷத்தோடே பூமியிலே கர்ப்பவாசம் பண்ணுகைக்கு வரும் வழியிலே ஆத்மாபடும் எளிவரவை வேதாந்தத்திலே பஞ்சாக்னி வித்தியை என்று ஒரு பிரதேசத்திலே ஓதி வைத்தது. அது தன்னிலும் இப்படி இருக்க செய்து என்ன ஆகுதுன்னா இவன் என்ன பண்றாங்க, ஜீவாத்மா புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு பாவத்தை சம்பாதிச்சுட்டு அதை கழிக்கிறதுக்காக அந்தந்த லோகத்துக்கு போறான், மறுபடியும் வரான் இல்லையா. இது இருக்கும் பொழுது மற்றொரு அவஸ்தையை இந்த ஜீவாத்மா அனுபவிக்கிறோம். என்ன அவஸ்தை என்றால் கர்மசேஷத்தோட பூமியிலே கர்ப்பவாசம் பண்ணுகைக்கு வரும் பொழுது ஸ்வர்க்கத்திலேயும் நரகத்திலும் தன்னுடைய கர்மத்தை அனுபவிக்கிறானா. இப்ப எல்லா கர்மத்தையும் அனுபவிச்சுட்டான் அப்படின்னா கர்மம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா அப்படியே மோட்சத்துக்கு போக வேண்டியதானே. அப்ப எப்படி மறுபடியும் பூமிக்கு வருவான்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. அதான் மொத்த கர்மத்தையும் அனுபவிக்கல. ஏன்னா சஞ்சித கர்மம்ன்றது எவ்வளவோ இருக்க போறது. அதுல கொஞ்சம் எடுத்ததுதான் பிராரப்த கர்மம். அந்த பிராரப்த கர்மத்திலையும் கொஞ்சத்தை அனுபவிக்கிறான், சொர்க்கத்திலையும் நரகத்துக்குள்ளயும் போயிட்டு. அப்ப மீதி சேஷமானது இருக்கும், மிச்சமானது இருக்கும். அந்த சேஷத்தை அனுபவிக்கிறதுக்காக பூமிக்கு மறுபடியும் வரான் பிறவிக்காக. அந்த வரும் வழியிலே இவ ஆத்மா படும் எளிவரவை, எளிவரவு அப்படின்னா தைன்ய தசை அப்படின்னு ஆச்சாரியெல்லாம் சாதிக்கிறான். எளிவரனா ஒரு தீனனா இருக்கான் இல்லையா, தீனன் அப்படின்னு ஐயோன்னு இறங்கத்தக்கவன், அவனுடைய தன்மைதான் எளிவரவு அப்படின்றது. இங்க அரும்பது உரையில சாதிக்கும் பொழுது எளிவரவு அப்படின்றது துக்கம் அப்படின்னு சாதிக்கிறார். மற்ற இடத்துல எளிவரவுன்னா தைன்ய தசை அப்படின்னு சாதிப்பார்கள். தீனனுடைய சுபாவம், தீனன் அப்படின்னா இறங்கத்தக்கவன் அப்படின்னு நோக்கத்துல பாக்குறோம் இல்லையா, அவன் தான் தீனன். அவனுடைய சுபாவம் ஐயோ அப்படின்னு இறங்கத்தக்கதாக இந்த ஜீவாத்மா இருக்கு. அவனுடைய எளிவரவை பஞ்சாக்னி வித்யை என்று ஒரு பிரதேசத்திலே ஓதி வைத்தது. சாந்தோக்கிய உபநிஷத்திலே பஞ்சாக்னி வித்யை அப்படின்னு ஒரு பிரகரணம் வருது. அதுல என்ன பண்றது அப்படின்னா உபநிஷத்து இந்த ஜீவாத்மா 5 இடத்துக்கு போறான். நரக்கத்துல போய் பாப்பத்தை அனுபவிக்கிறான். நரக்கத்துல பாப்பத்தை அனுபவித்த பிறகு இந்த கர்ப்பத்துக்கு வந்து சேர்றதுக்குள்ளயும் 5 இடங்கள் சொல்லப்படுறது. அந்த 5 இடங்களும் அக்னியாக உருவகப்படுத்துறது சாந்தோக்கிய உபநிஷத்து. அக்னியில வந்து ஹோமம் கொடுப்போம் இல்லையா, ஆகுதி விடுவோம் இல்லையா, பூரண ஆகுதி அப்படின்றத சேவிச்சிருக்கலாம். பவித்ரோத்சவத்துல அக்னியில என்ன பண்ணுவோம், நம்ம மட்டை தேங்காய் வஸ்திரம் இதெல்லாம் நம்ம ஆகுதியா கொடுக்குறோம் இல்லையா. அந்த மாதிரி சாந்தோக்கிய உபநிஷத்து என்ன பண்றதுன்னா இந்த ஆத்மாவைய ஆகுதியாகி 5 இடங்கள் அக்னியாக சொல்றது சாந்தோக்கிய உபநிஷத்து. அதுதான் பஞ்சாக்னி வித்யை அப்படின்ற இடம். அதாவது
யாதனா சரீரத்தாலே நரகானுபவம் பண்ணி அச்சரீரத்தை அங்கே புகட்டுன்னா அங்கே விட்டு. யாத்தனா சரீரம் அப்படின்ற சரீரத்தை கொண்டு, யாத்தனா அப்படின்னா வேதனை அப்படின்னு, துக்கம் அப்படின்னு அர்த்தம். துக்கத்தை அனுபவிக்கிறதுக்காகவே ஒரு சரீரம், அதுதான் நரகத்தில் இருக்கக்கூடிய சரீரம். நரக அனுபவத்தை பண்ணிட்டு அந்த சரீரத்தை அங்கேயே புகட்டு. அதற்கு பிறகு அனந்தரம் புண்ணிய சரீரத்தை பரிகிரகித்து ஸ்வர்கானுபவம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஸ்வர்கலோகத்துக்கு சேரலாம். இந்த ஸ்வர்கலோகம் இருக்கு இல்லையா, இதுதான் முதல் அக்னி. இந்த ஸ்வர்கலோகத்துல இந்த ஆத்மாவை ஆகுதியாக விடும் பொழுது இந்த ஆத்மா என்ன பண்றான்னா ஒரு புண்ணிய சரீரத்தை எடுத்துக்கிறான். புண்ணிய சரீரத்தை எடுத்துட்டு தான் அவன் ஸ்வர்க்கத்தினுடைய அனுபவத்துல அந்த அனுபவத்துல அவன் சுக அனுபவத்தை அவன் அனுபவிக்கிறான். அந்த புண்ணிய சரீரத்தை பரிகிரகித்து ஸ்வர்கானுபவம் பண்ணி அங்கே அச்சரீரத்தை புகட்டு. அந்த சரீரமும் நிலை நிற்காதே, அதுவும் அழிஞ்சிடும். அந்த சரீரத்தை அங்கேயே புகட்டாது, அங்கேயே விட்டுட்டு சூக்ம சரீரத்தோடைய நிராலம்பனமான ஆகாசத்திலே பதிக்க கடவன். சூக்மமான ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு நிராலம்பமான ஆதாரம் அற்ற ஆகாசம். ஆகாசத்துக்கு எங்கேயாவது ஆதாரம் இருக்கா? நம்ம இருக்கக்கூடிய அகத்துக்கு ஆதாரம் பூமி இருக்கு. ஆகாசத்துக்கு என்ன ஆதாரம்? ஆலம்பனம் இல்லாத ஆகாசம். அதுல இவன் பதிக்க கடவன். பதனம் அப்படின்னு த அப்படின்ற முதல் த அப்படின்னு சொல்லுவார்கள் சம்ஸ்கிருதத்துல. இங்க பதி அப்படின்ற வியாக்கியானத்துல பதிக்க கடவன் அப்படின்னு நம்ம தமிழ் வாசனையில அப்படி படிக்க கூடாது. பதிக்க கடவன் முதல் த, பதிக்க கடவன். அதற்கு பிறகு இப்ப ஆகாசத்துல இவன் சஞ்சரிச்சுட்டு இருக்கான், அங்க இருக்காங்க நிராலம்பனமான ஆகாசத்துல. ஆதித்யன் தன் கிரணங்களாலே ஹிமவானின் ஹிமத்தை உபாதானம் பண்ணி, ஆதித்யன் சூரியன் அவன் என்ன பண்றான்னா தன்னுடைய கிரணங்களால ஹிமவான் இமயமலை இருக்கு இல்லையா, இமயமலையினுடைய ஹிமம்னா பனி, அந்த பனியை உபாதானம் பண்றான்னா ஸ்வீகாரம் பண்றான். அந்த நம்ம என்ன பொதுவா வச்சுட்டு இருக்கோம், ஆதித்யன் சமுத்திரத்தினுடைய ஜலத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மழையா பொடிறான் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். இங்க ஆச்சாரியர் காட்டுறது எப்படின்னா ஹிமவானினுடைய பனியை எடுத்து அது மழையா வர்ஷிக்க போறான், மேகமானது மழையா வர்ஷிக்க போறது அப்படின்னு தாத்பரியத்துல காட்டுறார். அத்தாலே ஆகாசத்திலே மங்கி கிடக்கிற ஆத்மாவை கிரகித்து மேகத்திலே புகவிட கடவன். ஆக என்ன இருக்கு, ஸ்வர்கலோகத்துல இருந்தா இந்த ஆத்மா அங்கேருந்து சூக்ம சரீரத்தை எடுத்துட்டு ஆகாசத்துல விழுந்தான். ஆகாசத்துல இருக்கக்கூடிய ஆத்மாவை என்ன பண்றான், அப்போ ஆதித்யனானவன் அவன் அந்த கிரணங்களால ஹிமத்தையும் கிரகிக்கிறான். ஹிமத்தை அப்படின்றது அந்த பனியையும் கிரகிக்கிறான், கூட சேர்த்து இந்த ஆத்மாவையும் கிரகிக்கிறான். ரெண்டுத்தையும் சேர்த்து மேகத்துல போய் போடறான் இந்த ஆதித்யனானவன் புகவிட கடவன் என்று. இப்ப மேகத்துல ஆத்மா இருக்கு, அங்கே அந்த ஹிமம் வருஷ ரூபேன வர்த்திக்கும் அளவும் கிடந்து, அந்த ஹிமம் பனி இருக்கு இல்லையா, அது வருஷமாக மழை நீராக மாறும். அது வரையிலும் அந்த மேகத்திலே அந்த ஆத்மா இருக்கு. வருஷ தாரைகளோட பூமியிலே பதிக்க கடவன். வருஷ தாரைகளோட மழை பொழியும் பொழுது அப்ப அந்த மழை நீரோட இவன் என்ன பண்றான், பூமியிலே பதிக்க கடவன், பூமியில சேரலாம். அந்த ஜலம் சசியத்துக்கு தாரகமாய் புகும் அளவிலே தத்வாரா சசியத்திலே புக கடவன். அந்த ஜலத்தை தான் விவசாயிகள் என்ன பண்ணுவார்கள், பயிர், சசியம்னா பயிர், அந்த பயிரை விளைவிப்பதற்காக சசியத்திலே ஜலத்தை கொண்டு சேர்ப்பார்கள் இல்லையா, அந்த ஜலம் மூலமா என்ன பண்ணானா அவன் சசியத்துக்கு சேரலாம். அந்த சசியம் பக்குவமாய் அன்னரூபேன பரிணமிக்கும் அளவும் அங்கே கிடந்து, இப்ப அந்த பயிரே நெல்லாக மாறணும், அன்னமாக மாறணும். அது வரைக்கும் அந்த அன்னத்தோட அப்படியே ஒட்டின்னு இருப்பாங்க. அன்னத்தோட ஒட்டிண்டு அந்த அன்னமானது புருஷ சரீரத்திலே புகுந்து அதோட ஒரு புருஷனான சாப்பிடுவான். அப்ப அது வழியாக புருஷ சரீரத்துல இந்த ஜீவாத்மா புகுருவான். வெறும் ஜீவாத்மா கிடையாது, அந்த சூக்ம சரீரத்துடன் கொண்ட ஜீவாத்மா. தனியா ஜீவாத்மா நிற்க மாட்டான், சின்ன ஒரு சரீரத்தை கொண்டுதான் அந்த ஜீவாத்மா இருப்பான். அது வழியா இப்ப எங்க இருக்கானா புருஷனுடைய உடம்புலே ஜீவாத்மா இருக்கான். சுக்லமாய் பரிணமிக்கும் அளவும் செல்ல அங்கே கிடந்து, புருஷ சரீரத்துல சுக்லம் அப்படின்றது ரேத்தஸ் அப்படின்றது அது புருஷ சரீரத்துல ஏற்பட வரைக்கும் அதோட அங்க ஒட்டிண்டு, அதுக்கப்புறம் ஸ்திரீ புருஷ சஞ்யோகத்தாலே சுக்லத்வாரா ஸ்திரீ சரீரத்திலே புகுந்து என்று இப்படி ஸ்ரீ புருஷ சஞ்யோகம் ஏற்படும் பொழுது, அந்த தொடர்பு ஏற்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறம் ஸ்திரீனுடைய சரீரத்துல இந்த ஜீவாத்மா சேரறான். இந்த ஸ்திரீனுடைய சரீரத்துல சேரறான் இல்லையா, இது 5வது இடம், 5வது அக்னி. அங்க 5வது தடவை ஹோமம் கொடுக்கப்படுற ஜீவாத்மா 5வது இடத்துல சேரறான். அது சொல்றது உபநிஷத்து. பஞ்சம்யாம் ஆகுதௌ ஆபஹா புருஷ வச்சசோ பவந்தி என்கிறபடியே கர்ப்பமாய் பரிணமிக்க கடவன். பஞ்சம்யாம் ஆகுதௌ 5வது ஆகுதியிலே இந்த ஜீவாத்மாவுடைய சூக்ஷ்ம சரீரமானது புருஷ வச்சசா பவந்தி, புருஷன் அப்படின்ற உருவத்தை எடுத்துக்கும், அதாவது சிசுவான உருவத்தை எடுத்துக்கும். இப்போதான் ஏன்னா இதுவரையில என்ன அவனுக்கு ஒரு மனுஷனுடைய உடம்பாக அவன் எடுத்துக்கவே இல்லை. சொர்க்கத்துல புண்ணிய சரீரத்தை அனுபவித்தான், அதுல இருந்து இதுவரையிலும் ஒரு சூக்ம சரீரத்தோட ஒட்டின்னு இருக்கான் ஜீவாத்மா. இப்போதான் அந்த சூக்ம சரீரமானது ஒரு மனுஷ சரீரமாக பரிணமிக்கிறது, சிசுவாக பரிணமிக்கிறது.
கர்ப்பவாசம் பண்ணும்போது சரி, இதுவரையிலுமே ஒரு பெரிய எளிவரவு தான், இவ்வளவு துக்கத்தை அனுபவிச்சிருக்கு அந்த ஜீவாத்மா. எளிவரவு பார்த்தாலே ஐயோ பாவம் இறங்குற அளவுக்கு தைரிய தசை இருக்கு, இதுக்கு மேல இன்னும் அவஸ்தை இருக்கு அப்படின்றார். கர்ப்பவாசம் பண்ணும்போது அத்தியம்ல கட்டு தீக்ஷ்ண உஷ்ண லவணைகி மாத்ருபோஜனைகி அதிதாபிபிகி அத்தியர்த்தம் வர்த்தமான அதிவேதனகா என்கிறபடியே மாத்ரு போஜனத்தில் அந்தர்பூதங்களான குரூர திரவியங்களாலே தொடரில் இட்ட ஈயம் போலே துடியா நிற்கும். அத்தியம்ல ரொம்ப புளிப்பாகவோ கசப்பாகவோ தீக்ஷணமாகவோ, அதாவது கூர்மையாகவோ உஷ்ணமாகவோ இப்படிப்பட்ட மாற்று போஜனங்கள் தாய் என்னெல்லாம் உண்பாளோ அதெல்லாம் வயிற்றுல போய் சேருமா? கர்ப்பத்துல வசிக்கக்கூடிய அந்த சிசு அதெல்லாம் இது போய் பாதிக்கும். இந்த போஜனங்கள் எல்லாம் அதை போய் பாதிக்கும். வர்த்தமான அதிவேதனை, அப்படி வளர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கு என்னுடைய வேதனையானது. சைசவ பருவத்துல அந்த கர்ப்பவாசம் பண்ணும் பொழுது இப்படி தொடரில் இட்ட ஈயம் போலே துடியான் இருக்கும். தொடர் அப்படின்னா மிருத் பாத்திரம், மண்ணால் ஆக்கப்பட்ட ஒரு பாத்திரம். அதுல ஈயத்தை அது உருக வைப்பார்கள். ஈயத்தை அதெல்லாம் பார்த்தா தெரியும் என்ன அது ப்ராசஸோ என்னவோ. அது அந்த ஈயத்தை உருக வச்சா அது அப்படியே துடிக்கும் அப்படின்றது தெரியாது வியாக்கியானத்துல இருந்து. பொண்ணை வந்து உருக்கி அதை ஏதாவது ஒரு வடிவத்துல கொண்டு வரணும்னா ரொம்ப அதுல வந்து உஷ்ணத்தை ஏற்றி ஏதாவது பண்ணணும் இல்லையா? அது போல ஏதாவது ஈயத்தை கொண்டு பாத்திரம் பண்றதா இருந்தா அந்த ப்ராசஸ் சொல்றாரு அப்படின்னு தெரியுது. அப்ப அங்க தொடர்ல இருந்து இருக்கக்கூடிய ஈயமானது எப்படி துடிக்குமோ, அது ஒரு இடத்துல இல்லாமல் எப்படி துடிக்குமோ அதே போல இவன் பயத்துல கர்ப்பத்துல இருக்கக்கூடிய இந்த சிசுவானா அவன் அப்படி துடிச்சுட்டு இருக்கான். ஏன்னா தாயினுடைய அந்த போஜனங்கள்ல அவன் அப்படி பாதிக்கிறது, அப்படி துடிச்சுட்டு இருக்கான் என்று சொல்லி இந்த கிளேசத்தோட கர்ப்ப துன்பமாகிற பையிலே கட்டுண்டு. கர்ப்பம் அதுவே வந்து துன்பம். துன்பம் அப்படின்னா டிக்ஷனரியில வந்து சொரக்கா அப்படின்னு போட்டிருக்கு துன்பம் அப்படின்றது. இங்க புத்தூர் சாமி வந்து கோலம் அப்படின்னு சாதிச்சிருக்காரு. கோலம் அப்படின்னா பந்து, கர்ப்பமாகிற பந்து. அந்த கர்ப்பமாகிற பந்துல இவன் கட்டுண்டு இருக்கான். அவயவங்களை நீட்ட முடக்க மாட்டாது. கர்ப்பம்ன்றது சின்னதுதான், ஆனா குழந்தைன்றது 1 அடி 1.5 அடியாவது இருக்குன்னு நினைக்கிறேன். வெளில வரக்கூடிய குழந்தை எப்படி அந்த 1.5 அடி குழந்தை வந்து வயிற்றுக்குள்ள இருக்குன்னா அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு கை காலெல்லாம் நீட்ட முடியாமல் எப்படி முடங்கி இருப்பான் அவன். அதுதான் நீட்ட முடக்க மாட்டாதே அங்க இருக்கான். கிளேஷாத்து நிஷ்கிராந்தி மாப்னோதி ஜட்டராத்து மாதுகு ஆதுரஹா. ஆதுரஹா மிகவும் வருத்தப்பட்டு கொண்டே அவன் என்ன பண்றான் அப்படின்னா மாதாவினுடைய ஜட்டரத்திலிருந்து வயிற்றிலிருந்து கிளேஷாத்து நிஷ்கிராந்தி வெளியில வரதே ஒரு பெரிய ஒரு கிளேஷம். வெளில வந்து அதுவும் ஒரு பிரமாணம் காட்டுறாரு கீழே வரும்பது வரைக்காரர். அதோமுகோ வை கிரியதே பிரபலைகி சூதி மாருதைகி கிளேஷா நிஷ்கிராந்தி. அதோமுகோ வை கிரியதே அப்படின்னு கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது தலை நேராதான் இருக்கும் அப்படின்னு தோன்றது. ஆனா வெளில வரும் பொழுது தலை வந்து தலை தான் வரும். வயிற்றுல இருந்து தலை தான் வரும், அந்த கர்ப்பத்திலிருந்து தலை தான் வரும். அதனால அந்த சூதி மாருதைகின்னு இருக்கக்கூடிய அந்த காற்றுகளால இவன் வந்து சுடலப்பட்டு இந்த மாதிரி தலையானது முன் வரும்படியா இவன் வந்து இவ்வளவு கிளேசப்படுறான் கர்ப்பத்திலிருந்து. இதற்கு பிறகு கிளேஷா நிஷ்காந்தி ஜாடர என்கிறபடியே கிளேசேன ஜனித்து கிளேசத்தோட பிறந்து பாலிய தசையில் இதோட கிளேசம் முடியறதா? வெளில வந்தாச்சுன்னா கிளேசம் முடியறதா? இல்லை அப்படின்றார். பாலிய தசையில் அசுச்சி பிரசரவங்களிலே கிடந்து, பாலிய தசையில இவன் மூத்திரம் பெய்யறான். இவன் எங்க படுத்துட்டு இருக்கானோ அங்க மூத்திரம் பெய்வான். அங்கேயேதான் அவன் கிடக்கவும் வேணும். எடுத்து வேற எங்கேயாவது போக முடியுமா? எதுவும் பண்ண முடியாது இந்த சிசுவால. அதனாலதான் அசுச்சி பிரசரவங்களிலே கிடந்து, எங்க மூத்திரம் பெய்யறானோ அங்கேயே கிடந்து கண்டூயனேபிச்ச சக்தா பரிவர்த்தேபியனீஸ்வரா ஸ்நானபானாதிச்ச ஆகாரம் அவாப்னோதி பரேட்சையா என்கிறபடியே தின்ற விடத்தை சுரிதல். ஏதாவது கொசு கடிச்சதுன்னா சொரிய முடியுமா? அதுக்கு சக்தி கிடையாது இவனுக்கு. கடித்தவற்றை துடைத்தல், சரி இந்த கொசுவை தள்ளிவிட முடியுமா? அதுவும் முடியாது. பரிவர்த்தேபிய சக்தா செய்ய மாட்டாது. தாரகாதிகளும் பராதீனமாய், உயிர் வாழறதுக்கு தாரகமா என்ன வேணும்? சோறு வேணும் இல்லையா? அது மட்டும் இவனே சம்பாதிச்சுக்க முடியுமா? அதுவும் அம்மா கொடுத்தாதான் உண்டு என்று இப்படி கிளேசத்தோட இப்படி கிளேசேன அதிசைஷவ காலத்தை போக்கி, ரொம்ப சின்ன பருவத்தை இப்படிலாம் கிளேசத்தோட போக்கி தானே ஒரு பிரவிற்த்தி பண்ண க்ஷமனான அளவிலே. சரி, கொஞ்சம் வயசாயிருச்சு. இப்போ தாரகாதிகளுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் அம்மாவையே எதிர்பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இவனே ஏதாவது பண்ணலாமே. இந்த வயசுல என்ன பண்றான்? இவன் என்ன பண்ணிருக்கணும் அப்படி முதல்ல சொல்றார். தஸ்மாத் பால்ய விவேகாத்மா எதேத ஸ்ரேயசே சதா என்கிறபடியே பகவத் பிரமணனாக பிராப்தமாய் இருக்க. சிசுவா இருந்தா ஒண்ணுமே தெரியல, சரி இப்ப பாலனா ஆயிட்டான். அப்பவாது கோயிலுக்கு போய் ஏதாவது விஷயங்கள்லாம் பெருமாளை பத்தி கத்துக்கணுமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரனாலையா விவேகம். ஆனா என்ன பண்றான் இவன்? அப்படி பண்ணல. பாலிய விவேகாத்மா எதேத்த ஸ்ரேயசே சதா அப்படின்னு ஸ்ரேயஸுக்காக நன்மைக்காக எத்தனத்தை பண்ணிருக்கணும்.
ஆனா என்ன பண்றான், பால்யே கிரீடனகா சக்தாக என்று லீலையோட காலத்தை போக்கி. கிரீடனகம் அப்படின்னா விளையாட்டு பொருள்கள். பால்யத்துல விளையாட்டு பொருளோடய காலத்தை போக்குறான். பால்யே கிரீடனகா சக்தாக அப்படின்னு. யௌவனாவஸ்தையில் நரக்க ஹேத்துவான விஷயாந்தரங்களோட போதுபோக்கி. இத பராசர முனிவர் தெரிவிக்கிறார் விஷ்ணு புராணத்துல. பால்யே கிரீடனகாசக்தாக யௌவனே விஷயோன்முகாக அக்ஞாக நயந்த்யசக்தாஷ்ட வார்த்தகம் சமுபஸ்திதம் தஸ்மாத் பால்ய விவேகாத்மா யதேத ஸ்ரேயசே சதா பால்ய யௌவன விருத்தாத்யைஹி தேகாபாவைஹி அசயுதா என்று. பால்யத்துல விளையாட்டிலே பொழுது போக்கிடுறான். யௌவனத்துல இந்த உடல் சுக்கத்திலேயே அதையே தேடி தேடி அதுவும் நரக்கத்துக்கு ஏதுவா இருக்கு, அதிலே ஈடுபட்டு இருக்கான் யௌவன பருவத்துல. அதுக்கப்புறம் வார்த்தக்கியம் வந்தாச்சுன்னா, மூப்பு வந்தாச்சுன்னா என்ன ஆகுது, அக்ஞனாக இருக்கான், எதுவுமே ஞாபகம் வச்சுக்க தெரியல அவனுக்கு. அதே போல அசக்தனாக இருக்கான், ஒரு செயலையும் செய்ய முடியல. இப்படி காலத்தை போக்கி எல்லாத்தையுமே வியர்த்தமாக்கிடுறான். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, பால்யத்திலே நன்மைக்கு ஒரு வழியை தேடணும், பால்யத்திலே விவேகத்தோட இருக்கணும் அப்படின்னு பராசர முனிவர் சொன்னார். ஆனா அப்படி பண்றது கிடையாது பெரும்பாலும். பால்ய கிரீடனகாசக்தாக என்று லீலையோட காலத்தை போக்கி, பால்யத்தை அப்படி போக்கியாச்சு லீலையிலே. யௌவனாவஸ்தையிலே நரக்க ஹேத்துவான விஷயாந்தரங்களோட போக்கி உடம்புனுடைய சுக்கத்தை தேட போறான். அது எல்லாமே தப்பான வழிதான். ஆகினால நரக்கத்துக்கு காரணமானது தேடறான் யௌவன அவஸ்தையில. அது போல அது பிறகு ஜரையிலே வந்து அகப்பட்டு அசக்தியோட காலக்ஷேபத்தை பண்ணி, ஜரைனா மூப்பு, மூப்பு வந்தவாறு அகப்பட்டு அசக்தியோட காலக்ஷேபத்தை பண்ணி. காலக்ஷேபம்னா திருமாலை காலக்ஷேபம் இல்ல, காலக்ஷேபம் அப்படின்னா காலத்தை போக்குதல் அப்படின்னு அர்த்தம். இப்படிதான் காலத்தை போக்குறான் அவன், அசக்தியோட காலக்ஷேபத்தை பண்றான் அவன். நினைவின்றியே இருக்க செய்து மரணம் பிராப்தமாக, அவனுக்கு எங்க இருக்கான்னு கூட தெரியல. அப்ப மரணம் வர அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கிளேஷாத் உத்கிராந்தி மாப்னோதி யாமிய கிங்கர பீடிதா என்று. அப்பவும் ஒரு கிளேஷம், உத்கிராந்தி தசையிலும் எப்படி கர்ப்பத்திலேருந்து வரும் பொழுது கிளேசமோ, அதே போல மரணாவஸ்தையிலும் மறுபடியும் உயிர் பிரியும் பொழுதும் அதே கிளேஷம் தான். அதே போல கிளேசத்தை பட்டு அதற்கு பிறகு யாமிய கிங்கர பீடிதா என்று யமனுடைய பட்டர்களாலே இவன் பீடிக்கப்படுகின்றான். யாமிய கிங்கர பீடிதா என்று என்கிறபடியே உத்கிரமண தசையிலே கிளேசத்தை அனுபவித்து அனந்தரம் மிருத்யு பரவசனாம். உத்கிரமண தசையில கிளேசம், அதுக்கப்புறம் யமனுடைய வசத்தில் அகப்பட்டு இருக்கான். இப்படி சம்சாரிகளுடைய அனர்த்த பரம்பரைகளை கண்டு எம்பெருமான் என்ன பண்றான், இந்த சம்சாரத்துல இந்த சம்சாரிகள் படுறார்களே, ஒரு துக்கமா ரெண்டு துக்கமா பரம்பரையே இப்படி துக்கத்தைப்பட்டு இருக்கார்களே, அதை கண்டு சுகிருதம் சர்வ பூதானா, எல்லா பூதங்களுக்கும் சுகிருத்தானவன், நன்மையை விரும்பக்கூடிய எம்பெருமானவன் என்ன பண்றான் என்கிறபடியே பரம சுகிருத்தான சர்வேஸ்வரன் இவனுடைய உஜ்ஜீவனார்த்தமாக, இவனுக்கு உஜ்ஜீவனத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மானம் பிரதீபமிவ காருணிகோ ததாதி. பட்டருடைய திருவாக்கு, ஸ்ரீரங்கராஜஸ்தவம் முதல் சதகத்தினுடைய முதல் ஸ்லோகம். அர்த்தும் தம சதசீச விவேக்துமீஷா மானம் பிரதீபமிவ காருணிகோ ததாதி என்று. மானம் பிரமாணம், வேதமாகிற பிரமாணத்தை எம்பெருமான் நமக்கு கொடுக்குறான். விளக்கை கொடுக்கற போல, விளக்கு வச்சுன்னு நம்ம எப்படி பதார்த்த தரிசனம் பண்ண முடியுமோ, எதிர என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுமோ, அது போல நமக்கு உபகாரமாக மானமாகிற வேதத்தை கொடுக்கின்றான் எம்பெருமான். மானம் பிரதீபமிவ காருணிகோததாதி என்கிறபடியே சாஸ்திரத்தை காட்டி கொடுத்தான். சாஸ்திரம் வேதமாகிற சாஸ்திரத்தை காட்டி கொடுத்தான். எங்கனே எண்ணில். சரி, இந்த சாஸ்திரத்தை கொடுத்தானே, இது ஒரு உபகாரமா? சாஸ்திரத்தை கொடுத்ததுனால நமக்கு என்ன என்றால், சாஸ்திரத்தை கொடுத்தா நாம் விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம்னா தத்துவத்திரயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதான் சாதிக்கிறார். எங்கனே எண்ணில் வேதாந்தத்திலே க்ஷரம் பிரதானம் இத்தியாதி வாக்கியங்களாலே சிதச்சித் ஈஸ்வர தத்துவத்திரயங்களையும் பிரிய காட்டி கொடுத்து. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல இருக்கு, க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரஹா க்ஷராவாத்மானா வீசத்தே தேவ ஏகஹா என்று. க்ஷரம் பிரதானம், க்ஷரம்னா அழியக்கூடியது, பிரதானம் பிரகிருதி இருக்கு, அது அழியக்கூடியது. பிரதானம் பிரதானத்தால் ஆக்கப்பட்ட இந்த சரீரம், மூல பிரகிருதியால் ஆக்கப்பட்ட இந்த பிராகிருதமான சரீரம் எல்லாம் அழியக்கூடியது க்ஷரம். அதே போல அமிர்தாட்சரம் ஹரஹா, மற்றொருத்தன் இருக்கான், அவன் அமிர்தமா இருக்கான், அக்ஷரமா இருக்கான், அழிவில்லாதவனா இருக்கான். யார் அவன்னா ஹரன். ஹரன்னா ஹரிக்கின்றவன், கை கொள்ளுகிறவன், ஸ்வீகரிக்கிறவன். இந்த பிரகிருதி கொடுக்கக்கூடிய போகத்தை எல்லாம் ஸ்வீகரிக்கின்ற ஜீவாத்மா என்று. சித்துன்னு ஒண்ணு இருக்கு, அச்சித்துன்னு ஒண்ணு இருக்கு என்று காட்டி, க்ஷராத்மானா வீசத்தே தேவ ஏகஹா, இந்த இருவரையும், க்ஷரத்தையும் சரி ஜீவாத்மாவையும் சரி, இரண்டு பேரையும் செலுத்தக்கூடியவன் தேவன் ஒருவன் இருக்கின்றான் என்று தத்துவத்திரயத்தை பிரிச்சு காட்டுறது. பிரிச்சு காட்டுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அத்வைதிகளுடைய மதத்துல என்ன ஆயிடுறது, எல்லாமே ஒரே ஒரு தத்துவம் தான், பிரம்மம் அப்படின்னு ஒரே ஒரு தத்துவம் தான் இருக்கு, தனியா ஜீவாத்மான்றது கிடையாது, அச்சித்ன்றதெல்லாம் பொய்,
உலகமே ஒரு தோற்றம் தான், மாயை தானே ஒழிய இது உண்மை கிடையாது அப்படின்றது அத்வைத்த மதம். அப்படி கிடையாது வேதாந்தம். வேதாந்தம் சொல்றது என்ன அப்படின்னா தத்துவத்திரயம் தனித்தனியாக இருக்கு, சித்து வேற அச்சித்து வேற, ஈஸ்வரன் வேற அப்படின்னு. அதற்கு பிறகு அந்தர்யாமி பிராமணத்தாலே ஏஷ சர்வபூதாந்தராத்மா என்று ஜாத்தியந்தனுக்கு கண்ணை கொடுத்தார் போலேயும் இருட்டறையிலே விளக்கேற்றி காட்டினார் போலேயும் சேதனா சேதனங்கள் சரீரம் ஈஸ்வரன் ஷரீரி என்று ஈஸ்வரனோடு சேதனா சேதனங்களுக்கு உள்ள சம்பந்தத்தை காட்டி கொடுத்து. அந்தர்யாமி பிராமணம் அப்படின்றது பல இடங்கள்ல வரும், பிரதாரண்யக்கத்துல வரும், அதே போல சுபால உபநிஷத்துல அந்தர்யாமி பிராமணம் அப்படின்றது வருது. எல்லா ஜகத்துக்கும் எம்பெருமான் அந்தர்யாமி, உள்ளுரையாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் நியமிக்கின்றான். அவன் ஆத்மா, மற்றெல்லாம் ஷரீரம் அப்படின்ற அந்த ஷரீர ஆத்ம பாவத்தை காட்டி கொடுக்கக்கூடியது அந்தர்யாமி பிராமணம் அப்படின்றது. இந்த வேதாந்தம் எப்படி இருக்கு நமக்கு இப்போ? ஜாத்தியந்தனுக்கு கண்ணை கொடுத்தார் போலே. ஜாத்தியந்தன் அப்படின்னா பிறவியிலே குருடன், அவன் என்ன பார்க்க முடியும்? எவ்வளவு கஷ்டப்படுவான், எதிரில் என்ன இருக்குன்னு தெரியாம பிறவி குருடன் எவ்வளவு கஷ்டப்படுவான். அப்பேற்பட்ட பிறவி குருடனுக்கு சக்ஷுஷ கொடுத்தா போல, கண்ணை கொடுத்தா போல, என்ன வழி, எதை பற்றி எங்க போறது ஒண்ணுமே தெரியாத இந்த ஜீவாத்மா சம்சாரத்துல தடுமாறுகிறானே, அவனுக்கு இப்பேற்பட்ட அர்த்தத்தை காட்டி கொடுக்கிற வேதத்தை எம்பெருமான் கொடுக்கின்றான். அதே போல இருட்டறையில் விளக்கேற்றினார் போல, இருட்டறையில் இருந்தா கூட எதிரில் எங்க கால வைக்கிறது அப்படின்றது தெரியாது. அப்படி இருக்கிறவனுக்கு விளக்கேற்றி கொடுத்தா போல இந்த ஜீவாத்மாவுக்கு அடுத்தது என்ன பண்ண வேண்டும் அப்படின்றத காண்பிக்கிறதுக்கு எம்பெருமான் சாஸ்திரத்தை கொடுத்தான் என்று இப்படி சேதனா சேதனங்களுக்கு உள்ள சம்பந்தத்தை காட்டி கொடுத்து, அதுக்கப்புறம் துவாசுபரணா இத்தியாதி வாக்கியங்களாலே சேத்தனனுக்கு அஜித் சம்பந்தம் கர்மோபாதிகம் என்று காட்டி கொடுத்து. துவாசுபரணா அப்படின்றது 2 உபநிஷத்துல வருது, ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்திலும் முண்டகோபநிஷத்திலும் வருது. துவாசுபர்ணா சௌஜாசகாயா சமானம் விருட்சம் பரிஷஸ்வஜாதி தயோரண்ய பிப்பலம் சுவாத்வத்தி அனஷ்டன் அந்யா அபிச்சாகஷீதி அப்படின்னு. ஒரு விருட்சத்துல 2 பறவைகள் இருக்கு, ரெண்டுமே சமமான பறவைகள் தான், விட்டு பிரியாத பறவைகள். அதுல ஒரு பறவையானது பழத்தை சாப்பிடுறது, அது மங்கிக் கொண்டே போறது. பழத்தை சாப்பிடாத பறவையானது ஒளிவிஞ்சிக் கொண்டே போகின்றது அப்படின்னு உபநிஷத் சொல்றது. என்ன விருட்சம் அது? உடம்பு அப்படின்றதுதான் அந்த விருட்சம். இதுல இருக்கக்கூடிய 2 பறவைகள் தான் ஜீவாத்மா, பரமாத்மா. இந்த ஜீவாத்மா கர்ம பலமாகிற அந்த கனிய அனுபவிக்கிறான். ஏன் சேர்ந்தான் இந்த ஜீவாத்மா? கர்மத்தினாலதான் சேர்ந்தான், இல்லாட்டி இந்த விருட்சத்துக்கு சேர்ந்துக்கணும்னு அவசியமே கிடையாது. அதனால என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எப்படி பரமாத்மாவானவன் பலத்தை அனுபவிக்காம அவன் ஒளிவிஞ்சிக் கொண்டே போகின்றானோ, அதே போல இந்த ஜீவாத்மா கர்மத்தினுடைய வசத்துல படாம இருந்தா பரமாத்மா போலவே இருக்கலாம், ஆனந்தமயனாகவே இருக்கலாம். ஆனா என்ன ஆகுது, இந்த கர்மம் இருக்கிறபடினால என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி சரீர சம்பந்தம் ஏற்பட்டு இவன் தன்னுடைய ஒளியை இழக்கின்றான் அப்படின்றதையும் காட்டி கொடுத்து, துவாசுபர்ணபடியே காட்டி கொடுத்து, ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய இத்தியாதி வாக்கியங்களாலே ஔபாதிகமான அஜித் சம்சர்க்கம் அற்று ஒரு தேச விசேஷத்திலே சூரி போக்கியமான போகத்தை அனுபவிக்கும் அது சுரூபானுரூபமான புருஷார்த்தம் என்று காட்டி கொடுத்து. ஆக அஜித்தோட சம்பந்தம் வந்திருக்கு, ஏன்? கர்மத்தினால. இத்தோட மட்டும் சொல்லி வேதாந்தம் விடல, இந்த கர்மத்தை எப்படி போக்குறது, கர்மத்தை போக்கி நான் மோட்சத்துக்கும் போக போறோமே அப்படின்ற விஷயத்தையும் அந்த வேதாந்தமானது காட்டுறது. ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய, ததா அப்பொழுது, எப்பொழுது இவனுக்கு பிரம்ம சாட்சா்காரம் ஏற்படுமோ அப்பொழுது இவனுடைய புண்ணிய பாபங்கள் எல்லாம் கழிய பெற்று அதற்கு பிறகு நிரஞ்சன பரமம் சாமியம் உபைத்தி என்று பரபிரம்மத்தோட சாமியாபத்தியை பெறுவான் இந்த ஜீவாத்மா என்று வேதாந்தம் சொல்லி, அதுவும் எங்க? ஒரு தேச விசேஷத்திலே, தேச விசேஷம் என்றது ஸ்ரீவைகுண்டம் என்ற தேசத்தை அதை கிட்டி சூரிய போக்கியமான போகத்தை நித்திய சூரிகளாலே அனுபவிக்கப்படுகின்ற பரவாசு தேவனை, அந்த பரம போகியமான எம்பெருமானை இவன் அனுபவித்து சுரூபானுரூபமான புருஷார்த்தம் என்னது, இந்த கைங்கரியத்தை பண்ணுவான் அப்படின்றது அதை பெறுவான் என்று காட்டி கொடுத்து. இப்படி ஈஸ்வரன் உபகரித்த விடத்திலும் பாப பிரச்சுரராய் பிராச்சுரியத்தாலே இத்தை கைவிட்டு வேத பாக்கியராயும், இப்படி ஈஸ்வரன் எம்பெருமான் உபகரித்தான். என்ன பண்ணான்? உபகாரம், வேதத்தை காட்டி கொடுத்தான். அப்ப என்ன இருக்கணும்? லோகத்துல எல்லாருமே இந்த பிரமாணத்தை கொண்டு எம்பெருமான் இப்படிப்பட்டவன் அப்படின்றத தெரிஞ்சுட்டு எம்பெருமான் அடைஞ்சிருக்கணும் இல்லையா? ஆனா அது நடக்கல. ஏன் நடக்கல அப்படின்னா, பாப பிராச்சுரியத்தாலே, அதிகமான பாபம் பண்ணதுனால சில பேர் என்ன பண்றார்கள்னா, வேத பாக்கியராயும், வேதத்தை ஒப்புக்கொள்ள வேலை, இதுக்குள்ளே புகுந்து வேதத்தை ஒப்புக்கொண்டாலுமே கூட தத்ரைவ கேபி சபலாக ஷலபி பவந்தி என்கிறபடியே, தத்ரைவ அந்த வேதத்திலே கூட அவன் எம்பெருமான் விளக்க கொடுத்தான். எதுக்காக? பதார்த்தங்களை நல்லா புரிஞ்சுக்கணும், எம்பெருமான் தன்னை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக விளக்கான வேதத்தை கொடுத்தான்.
ஆனா அதே விளக்க கொண்டு வழி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு விட்டில் பூச்சி அப்படின்னு சிலதெல்லாம் இருக்கும். அதுக்கு அந்த ரூபத்துல ஆசை, விளக்கு அப்படின்ற ரூபத்துல ஆசை, நேர போய் விளக்குல போய் விடும், உயிரை மாய்த்து கொள்ளும். அது போல இந்த குதிர்ட்டிகள் அப்படின்றவர் என்ன பண்றா அப்படின்னா, வேதத்தை கொண்டு ஒழுங்கா எம்பெருமான தெரிஞ்சுட்டு இருக்கலாம், அது ஒழுங்கா பயன்படுத்திக்காமல் மாய்ந்தே போகிறார்கள் என்கிறபடியே விளக்கிலே விட்டில் என்று சில பதார்த்தங்கள் நசித்து போமா போலே. விட்டில்ன்றது விட்டில் பூச்சி, அது என்ன பண்றது, விளக்குல தன்னுடைய உயிரை மாய்ச்சிக்கிறது. நசித்து போமா போலே வேத தாத்பரியம் அறியாமையாலே குதிர்ட்டிகளாயும் நசித்து போக, வேதத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காமல் எத்தையோ ஒரு அர்த்தத்தை சொல்லி அவர்களும் நாசத்தை அடைகிறார்கள். நசித்து போக தாம் பண்ணின வேத பிரதானம் அகிஞ்சித்கரமாய் அருகையாலே. அப்ப எம்பெருமான் வேத பிரதானம் எதற்காக பண்ணினா, தன்னை அறிந்து தன்னுடைய திருவடிகளை சேருவார்கள் என்ற இச்சையோட. ஆனா அது அகிஞ்சித் கரமாய் போயிருந்தது. அகிஞ்சித் கரம் அப்படின்னா தன்னுடைய காரியத்தை செய்யாமலே போயிருது. வேதத்தினுடைய காரியம் என்ன, ஜீவாத்மாவுக்கு ஞானத்தை கொடுக்கணும், ஞானத்தை கொடுக்காமலே போயிருது. அதான் அகிஞ்சித் கரமாய் போயிருது வேதமானது. அகிஞ்சித் கரமாய் அருகையாலே ஓலைப்புறத்தில் செல்லாத தேசத்திலே எடுத்துவிடும் ராஜாக்களை போலே. ஓலைப்புறத்திலே செல்லாத தேசம், அந்த காலத்துல பெரிய மன்னவன் ஒருத்தன் இருப்பான். அவன் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அரசர்கள் சிற்றரசர்களாக இருப்பார்கள். அவன் என்ன சொல்லுவான்னா, என்னுடைய ராஜ்யத்துல நீங்களும் சேர்ந்துடுங்க, எனக்கு வேண்டிய கப்பத்தை மட்டும் கட்டிடுங்க, உங்களை நான் பாத்துக்கிறேன். ஆனா உங்களுக்கு இனிமேல் சுவாதந்திரம் கிடையாது, நீங்க இண்டிபெண்டாலாம் இருக்க முடியாது, என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டு தான் நீங்க இருக்கணும். ஆனா உங்களை நானும் பண்ண மாட்டேன், எனக்கு கப்பத்தை மட்டும் கட்டிடுங்க அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான்னா, ஓலைப்புறத்துல அந்த ஓலை வழியா செய்தியை மட்டும் அனுப்புவான். அந்த ஓலையை வாசிச்சு, அந்த தூதர்கள் வழியா ஓலையை வாசிச்சு அவர்கள் என்ன பண்ணலாம், சரி இவன் இவ்வளவு பெரிய மன்னன், இவ்வளவு பெரிய சைன்யம் இருக்கு அப்படின்னு ஒப்புக்கொண்டு அவனுடைய அந்த இதுக்கு இணங்கலாம். அப்படி இல்லாம சில பேர் என்ன பண்ணுவான்னா, ஒப்புக்கொள்ளாமல் வேண்டாம் அப்படின்னு நிராகரிக்கவும் செய்வார்கள். அப்படி செய்தார்களே என்றால் அதுதான் ஓலைப்புறத்திலே செல்லாத ராஜ்யம். செல்லாதனா வசப்படாது. இவன் ஓலை அனுப்பிச்சான், ஆனா அதனால அந்த ராஜ்யமானது வசப்படலை. அப்ப அடுத்தது இந்த மன்னவன் என்ன பண்ணுவான், பெரிய மன்னவனானவன் தன்னுடைய படையை திரட்டி கொண்டு போவான் இல்லையா, அதான் ஓலைப்புறத்திலே செல்லாத ராஜ்யத்தை எடுத்து விடுமா போலே. எடுத்து விடுறது அப்படின்னா படையை திரட்டி அங்க படையெடுக்கிறான், எடுத்து விடுமா போலே என்று. அப்ப நேர வரான் அப்படின்னு தாத்பரியம். முன்னாடி என்ன பண்ணா, வெறும் அந்த ஓலையை மட்டும் அனுப்பிச்சான், தன்னுடைய செய்தியை மட்டும் அனுப்பிச்சான். அது போல எம்பெருமான் என்ன பண்ணா, முன்னாடி வேதத்தை மட்டும் அனுப்பிச்சான், ஓலையை போல வேதத்தை மட்டும் அனுப்பிச்சான். அதனால காரியமானது ஏற்படவில்லை. அதனால இப்ப எம்பெருமான் என்ன பண்றான், அவன் நேரே வருகிறான், அவதாரம் முக்கியன நேரே வருகிறான். அப்ப என்ன பண்றான், ராஜாக்களை போல சம்சாரி சஜாத்தியனாய் அவதரித்த விடத்திலும். அப்ப எம்பெருமான் நேர அவதரிக்கிறான், நேர்ல யாரையா திருத்த முடியுமா அப்படின்னு பாக்குறான். ஆனா அவதார தசையில என்ன ஆறுது எம்பெருமானுக்கு என்றால், வைத நின்னை வல்லவா பழித்து என்கிறபடியே உள்ள சக்தி அடங்க பகவன் நிந்தைக்கு உடலாயும் இரண்ய ராவணாதி ரூபத்தாலே எதிரம்பு கோத்து நசித்தும். இப்படி அவதாரமும் காரியகரமாகாத விடத்திலும், அவதாரமும் காரியகரமாக ஆகவில்லை, தன்னுடைய பலத்தை அடையல, ஜீவாத்மாவை திருத்த முடியல. ஏன்னா அவதாரம் பண்ணி எம்பெருமான் வரான், இந்த ஜீவாத்மாக்கள் எப்படி இருக்கா அப்படின்னா, வைது நின்னை வல்லவா பழித்தவர்க்கும் மாறில் போர் செய்து நின்ன செற்றத்தியில் வெந்தவர்க்கும் அப்படின்னு திருச்செந்த விருத்தத்துல திருமணாழ்வார் சாதிக்கிறார். எம்பெருமான் வரான், வைது நின்னை வல்லவா பழித்தவர்க்கு, எவ்வளவு வல்லமை எவ்வளவு சக்தி இருக்கோ எம்பெருமான் திருவடிகள்ல பக்தி பண்றதுக்கு அந்த சக்தியை உபயோகிக்கல, எவ்வளவு பழிக்க முடியுமோ அவ்வளவும் பழிக்கிறார்கள் சக்தியை கொண்டு. இப்படி ஒரு சாரார் இருக்கார்கள். மற்றவர்கள் என்ன பண்றா, இப்படிப்பட்ட சாரார்கள் என்ன, வாயால் அபசாரப்படுறார்கள், வாச்சிக்குமான அபசாரம் படுறார்கள். மற்றவர்கள் வைது நின்னை வல்லவா பழித்தவர்க்கும் மாறில் போர் செய்து, மாறுனா ஒப்பில்லாத போர் செய்யறதுக்கு துணிந்து வரார்கள். கிரண்ய ராவணாதிகள்லாம் ஒப்பில்லாத போர் செய்யறதுக்கே அவர்கள் துணிந்து வரார்கள். இப்படி ரெண்டு வர்க்கமா இருக்கு, வாச்சிக்குமான அபசாரம், காய்க்குமான அபசாரம் அப்படின்னு பண்ணக்கூடியவர்கள் இப்படிதான் இருக்கார்கள். ஒழிய பக்தர்களா இருந்து கொண்டு எம்பெருமான் திருவடிகளை ஆசிரியக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால காரியகரம் ஆகாத விடத்திலும் உடையவன் உடைமையை விடமாட்டாத சாப்பலத்தாலே இவர்களுடைய ஆபிமுக்கியத்திலே அவசர பிரதீட்சனாய் வர்த்திக்க. சரி, இவ்வளவு பண்ணியும் வேதத்தை கொடுத்தான், அவதாரத்தை பண்ணான், எதுவுமே காரியகரம் ஆகல, விட்டு போக வேண்டியதானே. ஆனா எம்பெருமானுக்கு விட முடியல, நப்பாசை இருக்கு. ஏன் அந்த நப்பாசை என்றால், அவன் உடையவன், அவன் சுவாமி, விட்டு போக முடியாதே. இப்ப நமக்கே ஒரு நப்பாசை இருக்காதா, சொத்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட முடியுமா, போக மாட்டோம் இல்லையா. எம்பெருமானுக்கு அதேதான், உடையவனா இருக்கிறபடினால நம்மளை எப்படியாவது தன்னுடைய திருவடிக்கு சேர்த்துக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக மேல என்ன பண்றான், சேத்தனர் பக்கலிலே யாதிருச்சிக சுகிருத்தம் என்று ஒன்று பிறக்க அது வியாஜமாக விசேஷ கட்டாட்சம் பண்ணி அத்தாலே அத்வேஷம் பிறந்து. ஆக அவன் நேரம் வியாபாரம் பண்ணி ஒன்னும் காரியம் நடக்கல. சேத்தனன் இடத்துல ஏதாவது ஒரு வியாஜம் கிடைக்குமா, இவனுக்கு ஒரு விசேஷ கட்டாட்சம் பண்ணி
அவனை திருவடியில நம்ம திருவடியை சேர்த்துக் கொள்ளலாமே, ஏதாவது ஒரு வியாஜம் கிடைக்குமா அப்படின்னு பாக்குறான். பார்க்கும் பொழுது யாதிருச்சிக சுகிருத்தம் அப்படின்றது கிடைக்கிறது. யாதிருச்சிக சுகிருத்தம்னா என்ன என்றால் 3 விதமா சுகிருத்தங்களை ஆச்சாரியாலாம் சாதிக்கிறான். யாதிருச்சிகம் அப்படின்னு ஒண்ணு, பிராசங்கிகம் அப்படின்னு ஒண்ணு, ஆனுஷங்கிகம் அப்படின்னு ஒண்ணு. இதெல்லாம் ஸ்ரீவச்சன பூஷணத்துல மாமனிகள் வியாக்கியானத்துல 3ஆக பிரித்து அதுக்கெல்லாம் வியாக்கியானம் மறுபடியும் செய்கிறார். யாதிருச்சிகமான சுகிருத்தம் அப்படின்னா யாக்கா பீச்சா எதிர்ச்சா அப்படின்னு சொல்லுவார்கள். ஏதோ ஒரு ஆசை, அதனால ஒரு நன்மையானது ஏற்படுறது. இதுக்கு என்ன ஆச்சாரியாலாம் உதாரணம் கொடுக்கிறார்கள்னா, ஒருத்தனுடைய வயலானது கர்ம காலத்துல, அதாவது கிரீஷ்ம காலத்துல, வெயில் காலத்துல வயல்ல வந்து நெருப்பு பத்தின்னு அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நீர்ப்பசை இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். வெயில் காலத்துல பக்கத்துல எங்க நீர்நிலம்லாம் இருக்க போறது, எங்கேயோ தள்ளி இருக்குன்னு வச்சுக்கோமே நீர்நிலமானது, அங்கேருந்து இவன் கால்வாய் வெட்டணும். அவ்வளவு தூரத்துக்கு கால்வாய் வெட்டி கொஞ்சம் ஜலத்தை கொண்டு வந்தான்னா வயல் வந்து பத்திக்காம இருக்கும். அது வயலை பத்திக்காம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கால்வாய் வெட்டி இதெல்லாம் பண்ணியிருக்கான். இப்படி பண்ணது இவன் கால்வாய் வந்து வெட்டினது வயல் பத்திக்காம இருக்கிறதுக்காக. அந்த வழியா 4 பாகவதர்கள் போனார்கள். அவர்கள் வெயிலில அவ்வளவு இழைத்து இருக்கார்கள். அவர்கள் அந்த கால்வாயை பார்த்துட்டு சரி கொஞ்சம் பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு கொஞ்சம் உடம்ப நினைச்சுட்டார்கள். தங்களுடைய திருமேனியை அந்த கால்வாயில தன்னுடைய திருவடிகளை நினைச்சுட்டார்கள். அதுவே போதும், இந்த வெயிலுக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணினார்கள். இதை எம்பெருமான் பார்த்தான். என்னுடைய அடியார்களுடைய விடாயை நீ தீர்த்தாயே அப்படின்னு எம்பெருமான் வந்து இவனை தன்னுடைய திருவிழத்துல கொண்டான். இவன் அதுக்காக பண்ணல இல்லையா, இதான் யாதிருச்சிகம். இவன் ஏதோ ஒரு இச்சையால பண்ண அது எப்படி முடியறது, இதான் யாதிருச்சிக சுகிருத்தம் அப்படின்னு. மற்றொன்னு சொல்லுவார்கள் பிராசங்கிகமான சுகிருத்தம். நிறைய பேர் நிறைய மலையெல்லாம் சொல்லிட்டு வரான், நிறைய ஊரெல்லாம் சொல்லிட்டு வரான். அப்ப கூடவே சேர்ந்து திருக்கண்ணபுரம் அப்படின்னு சொல்லறான். இவன் எம்பெருமானுடைய ஊரு அப்படின்ற நினைவோட சொல்லல, பிரசங்காத்து பல விஷயங்களை சொல்லும் பொழுது இதையும் சொல்றான். இதுவும் ஒரு சுகிருத்தம், நன்மையை செய்தான் இவன், என்னுடைய ஊரை சொன்னான் இவன் அப்படின்னு எம்பெருமான் அதையும் ஒரு கணக்காக எழுதுறான். இது பிராசங்கிகம். அதுக்கப்புறம் ஆனுஷங்கிகம். ஆனுஷங்கிகம் அப்படின்ற இடத்துல அடியார்கள்லாம் காட்டுல போயிட்டு இருக்கார்கள். அத சில கள்ளர்கள்லாம் பாக்குறார்கள். இந்த அடியார்கள் இடத்துல ஏதோ சில தனங்கள் இருக்கு, நம்ம அபகரிக்கணும் அப்படின்னு கள்ளர்கள்லாம் இந்த அடியார்களை நோக்கி வரார்கள். இந்த அடியார்களுக்கு பின்னாடி என்னன்னே தெரியாம 4 பேர் நடந்துட்டு இருக்கான். முன்னாடி கள்ளர் இருக்கிறதும் தெரியாது, அடியார்கள் இருக்கிறதும் தெரியாது. ஆனா இந்த 4 பேர் வரது அந்த கள்ளன் பார்த்துட்டான். கள்ளர்கள்லாம் பார்த்துட்டார்கள். அந்த கள்ளர்கள் யோசிக்கிறார்கள், இந்த அடியார்களுக்கு எல்லாம் ரட்சகரா தான் 4 பேர் வரா அப்படின்னு பயந்துட்டே போயிட்டார்கள். இதை பார்த்தா எம்பெருமான் என்னுடைய அடியாருடைய நோக்கி நான் என்னோட அடியாரை ரட்சித்தாய் அப்படின்னு அது ஒரு கணக்கு எழுதிதான் எம்பெருமான். இது வந்து ஆனுஷங்கிகம் என்று இப்படி சம்பந்தமில்லாம ஏதாவது ஒண்ணு செய்ய எம்பெருமான் வந்து இந்த மாதிரி ஒரு வியாஜமாவது கிடைக்குமா அப்படின்னு சம்சாரத்துல பார்த்து அதடியாக பண்ணின விசேஷ கட்டாட்சத்தாலே அப்போ இவன் வந்து இந்த மாதிரி அடியாரை நோக்கினான் அப்படின்னு ஒரு கணக்கு எழுதி அதனால இவனுக்கு விசேஷ கட்டாட்சம் பண்றான். கட்டாட்சத்தாலே ஆபிமுக்கியம் பிறந்து எம்பெருமான்னா வேண்டாம் அப்படின்னு போகாம முகம் கொடுக்கிறது ஆபிமுக்கியம் அது பிறந்து அனந்தரம் சாஸ்திர வாசனையாலும் ஆச்சாரிய உபதேசத்தாலும் ஈஸ்வரன் நிருபாதிக சேஷி என்றும், சாஸ்திரம் சொல்றது ஆச்சாரியனுடைய உபதேசம் இருக்கு, அதனால என்ன தெரிஞ்சுக்கிறான், எம்பெருமான் நிருபாதிக சேஷி, காரணமற்ற சேஷியானவன் எம்பெருமான் தான். சேஷினா என்ன, அவனுக்காக தான் நாம் இருக்கின்றோம், யாருக்காக நாம் இருக்கோமோ அவன் தான் சேஷி, அவன் சேஷி என்றும், இவ் ஆத்மா அவனுக்கு அனன்யார்க சேஷம் என்றும், அவனுக்கே அற்றுத்தீர்ந்த வஸ்து இந்த ஆத்மா என்றும், யதா ஞானம் பிறந்து, இதான் சரியான ஞானம், யதா ஞானம்னா சரியான ஞானம், சரியான ஞானம் பிறந்து அனந்தரம் சொரூப அனுரூபமான புருஷார்த்தத்திலே ருச்சி பிறக்கும் அளவும் தன்னுடைய விசேஷ கட்டாட்சத்தாலே ஊற நிறுத்தி ஞானம் வந்தாயிடுது. இதுக்கு அடுத்தது எம்பெருமான் திருவடிகள்ல புருஷார்த்தத்துல ருச்சி பிறக்கணும். கொஞ்சம் தசை இன்னும் இருக்கு, எம்பெருமான் பிறந்தாச்சே இவனுக்கு வந்து என்னிடத்துல ஒரு ஆபிமுக்கியம் பிறந்தாச்சு அப்படின்னு விட்டுட்டு போக முடியாது. ஏன், மறுபடியும் சம்சாரத்திலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கூடவே இருந்து ருச்சி பிறக்கிற அளவுக்கும் எல்லா கட்டாட்சத்தையும் பண்ணி புகழ நிறுத்தி புருஷார்த்த லாபத்துக்கு உபாயமேதோ என்று புபுத்சை பிறந்த வளவிலே இப்ப அவனுக்கு புருஷார்த்தத்துல ஆசை வந்துடுச்சு. என்ன புருஷார்த்தம்னா என்ன, எம்பெருமான் அனுபவிக்கணும், அனுபவ ஜனித்த பிரீத்தி காரித்த கைங்கரியம், இந்த கைங்கரியம் தான் புருஷார்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுட்டான். அந்த கைங்கரியத்தை எப்படி பெறறது, பகவத் அனுபவத்தை எப்படி பெறறது அப்படின்னு புபுத்சை பிறக்கிறது. புபுத்சை அப்படின்னா ஞாதுமிச்சா, அதாவது போத்துமிச்சா புபுத்சா, ஜிக்ஞாசா அப்படின்னு பாக்குறோம் இல்லையா, ஜிக்ஞாசா புபுத்சா எல்லாம் ஒரே அர்த்தம் தான், அறிய வேண்டும் என்கிற ஆசை. எதை அறியணும், எதை அறிய வேண்டும் அப்படின்னு ஆசைப்படலாம், எம்பெருமான் திருவடிகளை கிட்டறதுக்கு உபாயம் என்ன, வழி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படலாம். அப்போ எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா சாஸ்திர சித்தமான கர்மாதி உபாயங்களை காட்டி கொடுத்து, சாஸ்திரத்துல இவ்வளவு உபாயங்கள் சொல்லி வச்சிருக்கேனே, கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இப்படி
பல உபாயங்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன் என்று அதெல்லாம் காட்டி கொடுக்கிறான் எம்பெருமான். அத்த இந்த ஜீவாத்மா பார்க்கறான். பார்த்துட்டு இது துஷ்கரம் என்றும், இந்த உபாயங்கள்லாம் துஷ்கரமாச்சு, லேசில செய்ய முடியாது, இது துக்கத்தோட தான் இதெல்லாம் செய்ய முடியுமே ஒழிய லேசில செய்ய முடியாது இந்த உபாயங்கள்ல அப்படின்னும், விளம்பித பலப்பிரதம் என்றும், கால தாமதம் இருக்கே, இன்னைக்கு பண்ண ஆரம்பிச்சோன்னா 1000 வருஷம் கழிச்சுதான் பலன் கொடுக்கும் பக்தி யோகமானது, இப்படி கால தாமதம் இருக்கே இதுல அப்படின்னும், பிரமாத சம்பாவனை உள்ளதென்றும், முழு பக்தி யோகத்தை அனுஷ்டித்து முடிக்க முடியுமா, நடுவில் எங்கேயாவது நழுவி போயிட்டேன்னா என்ன செய்யறது, பிரமாதம் அப்படின்னு அனவதானம், கவனக்குறைவு, என்னுடைய கவன குறைபாடால பக்தி யோகமே நழுவி போயிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு அந்த சம்பாவனை இருக்கே, அதுல பிரமாத சம்பாவனை உள்ளதென்றும், இவற்றில் இழிய இராய்த்தவர்களுக்கு, இந்த உபாயங்களெல்லாம் இழியறதுக்கு அதிலே புகுறதுக்கு மனசு வரல ஜீவாத்மாக்களுக்கு, அப்படி இராய்த்தவர்களுக்கு பின்வாங்கினவர்களுக்கு எம்பெருமான் என்ன பண்றான், வேதாந்த சித்தமான தன்னுடைய உபாய பாவத்தை காட்டி கொடுக்க. வேதாந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த பக்தியாதி உபாயங்கள்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் துஷ்கரங்கள், சுலபமான ஆத்மஸ்வரூபத்துக்கு சேர்ந்ததான உபாயம் ஒண்ணு இருக்கு, எம்பெருமானுடைய திருவடிகள் தான் அது, அதே உபாயமாகப்பட்டது அதுதான் சரணாகதி என்று அந்த உபாயத்தை காட்டி கொடுக்க என்று இதுவரையிலும் பிரபத்தி வரைக்கும் வந்தாச்சு. எம்பெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும், அதற்கு உபாயம் என்னன்னா பக்தியாதி உபாயங்கள்லாம் உபாயம் அல்ல அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய திருவடி தான் அப்படின்னு வந்து, இதற்கு மேல இந்த பிரபத்தியும் சில பேருக்கு கஷ்டமாக இருக்கு என்று திருநாமத்தினுடைய வைபவத்தை மேல ஆச்சாரியர் வெளியிட போறார். அதை அடுத்த வாரம் அனுபவிக்கலாம். அடுத்த வாரம் சனிக்கிழமை அதே போல 2:15 சமயத்துல அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.